தமிழ் மொழி தமிழர்களுக்கு தாய்மொழி. அந்த தாய்மொழி ஆட்சி மொழியாக, கல்வி மொழியாக, நீதி மொழியாக, விளம்பர பெயர் பலகை மொழியாக, வேலைவாய்ப்பு அளிக்கின்ற மொழியாக, தமிழ் வழிபாட்டு மொழி என எல்லா வகையிலும் பயன்பாடு உள்ள இறையாண்மை கொண்ட மொழியாக தமிழ் இருந்தால் மட்டுமே அது வாழ்வு மொழியாக இருக்க முடியும் என்பதை விரிவாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் தமிழ் இன்றைக்கு குற்றுயிரும் கொலை உயிருமாய் வாழ்வா சாவா எனும் போராட்டத்திற்குள் இருப்பதை தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் கண்டு கொள்வதில்லை. தமிழ் கல்வி மொழியாக ஆவதற்கு தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் இதுவரை ஒரு சட்டத்தையும் இயற்றவே இல்லை. தமிழ்நாட்டில் சற்றப்ப 58,000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் இயங்குகின்றன. அவற்றுள் 24,310 அரசு தொடக்க பள்ளிகளிலும் ஆங்கில வழி கல்வி 2011ஆம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்துவிட்டது. 7,024 அரசு நடுநிலை பள்ளிகளிலும் இதே நிலைதான் நீடித்து வருகிறது. 3,135 உயர்நிலை பள்ளிகளிலும் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை ஒரு பிரிவு மட்டுமே தமிழ் வழி கல்வி அதிலும் குறைவான எண்ணிக்கையிலேயே இருந்து வருகிறது. 3,110 அரசு மேல்நிலை பள்ளிகளிலும் எல்லா பாட பிரிவுகளும் ஆங்கில வழி கல்வியே இருந்து வரும் நிலையில் ஒரு சில பிரிவுகள் மட்டுமே தமிழ் வழி கல்வியாக உள்ளது. 8,328 அரசு உதவி பெறும் பள்ளிகள் செயல்படுகின்றன. அதில் 50 விழுக்காடு ஆங்கில வழி கல்விதான் நடைமுறையில் உள்ளது. ஆக மொத்தம் 45,907 பள்ளிகளில் 46 லட்சம் மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். ஆங்கில வழி கல்வி கொடுத்த போதும் மாணவ செல்வங்களின் எண்ணிக்கை குறைவாகத்தான் உள்ளது. ஒரு பள்ளி என்ற அளவில் கணக்கு எடுத்து பார்த்தால் சராசரியாக 100 எண்ணிக்கை கொண்ட மாணவர்களை உள்ளடக்கி கற்பிக்க செய்கிறது. இந்த பள்ளிகளில் 2011ஆம் ஆண்டு தொடங்கி ஒரு சில பள்ளிகளில் மழலையர் வகுப்பு தொடங்கப்பட்டு அங்கேயும் ஆங்கில வழி கல்வி கொடுக்கப்பட்டு வருகிறது. 52,000 கோடியை பள்ளி கல்விக்காக அரசு செலவழிக்கிறது. 40 லட்சம் மாணவ மாணவியர் ஆங்கில வழி கல்வி பயின்று வருகின்றனர். 12,382 தனியார் பள்ளிகளில் 65 லட்சம் மாணவ மாணவியர் படிக்கின்றனர். இதில் 64.50 லட்சம் மாணவ மாணவியர் ஆங்கில வழி கல்வியில் படிக்கின்றனர். 50,000 மாணவ செல்வங்கள் மட்டுமே தனியார் பள்ளியில் பணம் கட்டி தமிழ் வழி படிக்கின்றனர். 1,11 லட்சம் மாணவ மாணவியர் படித்து வரும் பள்ளி கல்வியில் வெறும் 5,5 லட்சம் மாணவர்கள் மட்டுமே தமிழ் வழி கல்வியில் படித்து வருகின்றனர். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று முழக்கம் செய்கின்ற திராவிட மாடல் நல அரசு தமிழை குழி தோண்டி புதைக்கின்ற செயலை செய்து கொண்டே தமிழ் வாழ்க என்று பெரும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி மன்றங்களில் எழுதி போட்டு அமைதியாக தமிழுக்கு இறுதி ஊர்வலம் நடத்தி வருகிறது திராவிட மாடல் அரசாங்கம். பள்ளி கல்வியில் 10ஆம் வகுப்பு வரை ஒரு மொழி பாடமாக அரசு பள்ளியிலும் அரசு உதவி பெறும் பள்ளியிலும் இருக்கின்றபடி தனியார் பள்ளிகளில் குறிப்பாக மொழி சிறுபான்மை என்று சொல்லக்கூடிய தெலுங்கு, கன்னடம், உருது, மலையாள பள்ளிகளில் ஒரு மொழி பாடமாக தமிழ் கூட இல்லை என்பது வேதனை தரக்கூடிய ஒன்றாக உள்ளது. தனியார் பள்ளிகளில் மேல்நிலை கல்வியில் தமிழ் விருப்ப பாடமாக உள்ளதே தவிர கட்டாய பாடமாக தமிழ் ஆக்கப்படவில்லை. சென்ற ஆண்டு இந்தி பிரச்சார சபையில் 3.5 லட்சம் பேர் இந்தி தேர்வு எழுதி இருக்கின்றனர். அதில் தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பில் 3 லட்சம் மாணவர்கள் தான் தமிழை ஒரு மொழி பாடமாக எழுதியுள்ளனர். தமிழ் ஒரு மொழி பாடமாக கூட இல்லையே என்று தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளோ தமிழக அரசோ கவனத்தில் கொள்ளாமல் உள்ளன. நீதிமன்றத்தில் மேற்கண்ட பள்ளிகள் விலக்கு பெற்று தமிழை ஒழித்து வருகின்றன. தமிழகத்தில் உள்ள 55,000 அங்கன்வாடியில் 10 லட்சத்திற்கு மேற்பட்ட குழந்தைகள் சத்துணவு பெறுவதோடு மழலையர் முன்பருவ கல்வியையும் பெற்று வருகின்றனர். அந்த குழந்தைகளுக்கும் ஆசிரியர் பயிற்சி பெறாத காப்பாளரை கொண்டு ஆங்கிலத்தையும் தமிழையும்
கலந்தபடி பாடத்தை அரசு நடத்தி வருகிறது. ஏழை எளிய வீட்டு குழந்தைகள் கல்வி கற்க அரசு நிறுவனத்தை அணுகினால் அங்கே தமிழ் வழி கல்வியை கொடுக்க முடியாமல் போனதற்கு அரசின் செயல் திட்டமே காரணமாக அமைகிறது. அரசு வெளி மாநிலத்தில் இருந்து வரக்கூடிய உழைப்பாளிகள் வீட்டு குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்த்து கல்வி கொடுக்க மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு ஒரு சுற்றறிக்கையை அனுப்பி வருகிறது. அந்த சுற்றறிக்கையில் அந்த குழந்தைகளுக்கு தமிழ் சொல்லி கொடுங்கள் என்று வலியுறுத்தி ஆணை வழங்கியிருக்கிறது. இந்த ஆணையை பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் அவர்கள் வழங்கியிருக்கிறார். தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து வாழக்கூடிய ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள் 10 லட்சம் பேர் அரசு அங்கன்வாடிகளில் பயின்று வரக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு நல்ல தமிழ் சொல்லிக் கொடுக்க முடியாத அரசு வெளி மாநிலத்தில் இருந்து வரக்கூடிய உழைப்பாளிகள் வீட்டு குழந்தைகளுக்கு அக்கறையோடு தமிழ் கற்றுக் கொடுங்கள் என்று கூறி வருவது ஏன்? தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு தமிழ் வேண்டாம், வெளி மாநில குழந்தைகளுக்கு தமிழ் சொல்லி தர மாவட்ட கல்வி அலுவலருக்கு ஓலை செல்கிறது. அரசு துறையில் பணி செய்யும் அலுவலர் வீட்டு குழந்தைகளுக்கு தமிழ் வழி கல்வி வேண்டாம், அரசு பள்ளி வேண்டாம், அமைச்சர் பெருமக்கள் அரசியல்வாதி வீட்டு பிள்ளைகளுக்கு அரசு பள்ளி வேண்டாம் என்ற நிலை உருவாகிவிட்டது. அரசு பள்ளி ஆசிரியர் வீட்டு குழந்தைகளுக்கு அரசு பள்ளியில் தமிழ் வழி கல்வி வேண்டாம், ஆனால் வெளிமாநிலத்தில் இருந்து வரக்கூடியவர்களுக்கும் அரசு பள்ளியும் தமிழ் சொல்லித்தரக்கூடிய அக்கறையும் ஏன் வருகிறது என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது. தமிழ் படிக்க அவர்கள்தான் உங்களுக்கு கிடைத்தார்களா? தமிழ் படித்து உங்களுக்கு பணி செய்ய அவர்களை தமிழ் படிக்க வைக்கிறீர்களா? தமிழ்நாட்டில் கூலிக்கு வந்த அந்த உழைப்பாளிகள் வீட்டு குழந்தைகளை மீண்டும் அவருடைய பெற்றோரை போலவே தமிழ்நாட்டில் கூலியாக தமிழ்நாட்டு வேலைகளை செய்யக்கூடிய அடிமையாக வைத்துக் கொள்வதில் தமிழ் அடங்கி இருக்கிறது. தமிழ் படித்தால் அரசு வேலை கிடைக்காது, எடுபடிகளாக உழைப்பை மட்டுமே செய்யக்கூடியவர்களை உருவாக்கும் வெளி மாநிலத்தவர் மீது அக்கறை உள்ளதை போல அருள் பாலித்து தமிழுக்கும் இடம் கேட்டு கொண்டிருக்கிறது அரசும் அமைச்சரவையும். இது மிக படுமோசமான வெளிப்படை தன்மை கொண்ட அறிக்கையாக வருவது ஒட்டுமொத்த தமிழருக்கும் மானக்கேடாகும். உன் தமிழ் மொழி இனி உதவாது, தமிழர் வீட்டு குழந்தைகள் தமிழ் வழி கல்வி கற்றால் பயனில்லை என்ற முடிவுக்கு எளிதாக வந்துவிடுவர். உயர்கல்வி அறவே இல்லை என்பதுதான் இன்றைய நிலை. பெயரளவில் பொறியியல், கட்டிடக்கலையும் இயந்திரக்கலையும் உள்ளன. தமிழில் வழிபாடு உண்டா? 40,000 கோவில்கள் இருக்கும் தமிழ்நாட்டில் 40,000 தமிழ் ஓதுவார்களுக்கு பணி வழங்க முடியும். தமிழ் ஓதுவார் பள்ளி உள்ளனவா? 12 திருமுறையோ 4000 திவ்ய பிரபந்தமோ கற்று தருகிறார்களா? குடமுழுக்கு தமிழில் நடைபெறுகிறதா? தமிழர் கோவில்களில் ஒலிக்கிறதா? தமிழில் அர்ச்சனை நடைபெறும் என ஆலயத்தில் எழுதி போட்டால் போதுமா? தலைக்கவசத்திற்கு சட்டம் போட்டால் மட்டும் போதாது, காவல்துறையிடம் அதிகாரம் இருக்கிறது, நடைமுறைக்கு வருகிறது. தமிழ் வழி படித்தோருக்கு வேலைவாய்ப்பு 20 விழுக்காடு மட்டுமே. இது யாருக்கு கிடைக்கும்? 10ஆம் வகுப்பு வரையில் படித்தவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். மேல்நிலை பள்ளியில் படித்தோருக்கு உயர்கல்வி கிடைக்கும். உயர்கல்வி படித்தவர்களுக்கு ஆய்வு கல்வியோ வேலைவாய்ப்போ அரிதான செயல். ஏனென்றால் உயர்கல்வி தமிழில் இல்லாமல் போனதால் 20% விழுக்காடு வேலையோ உயர்கல்வியோ அறவே பெற முடியாது. இந்த நடைமுறையை மாற்றுவதற்கு அரசிடம் எந்த திட்டமும் இல்லை. உயர்கல்வி ஆய்வு கல்வியிலும் எல்லா படிப்புகளிலும் தமிழ் வழி கல்வி வழங்கப்பட வேண்டும். படிப்பு வேலை வாய்ப்புக்கானதாகவே அமைந்துவிட்டதை மாற்ற முடியாது. அதில் தமிழ் மொழிக்கு தமிழ்நாட்டு அரசே இடம் கொடுக்க வேண்டும். தமிழ் வழி படித்தோருக்கே 90% விழுக்காடு பணி என தமிழ்நாட்டின் வேலை உறுதிக்கான சட்டம் வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள மாவட்ட நீதிமன்றங்களில் தமிழ் மொழியில் வாதிடலாம். ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதிட முடியாது. தமிழ் நீதிக்கான மொழியாக்கப்படவில்லை. உயர்நீதிமன்றத்தில் தமிழை ஆட்சி மொழியாக, அலுவல் மொழியாக, தீர்ப்புரை எழுதும் மொழியாக கொண்டு வந்தால்தான் அது தமிழ் மண், தமிழர் உரிமை, தமிழர் அரசாக இருக்க முடியும். இல்லையெனில் இங்கிலீஷ் மண், இங்கிலீஷ் மனிதன், இங்கிலீஷு அரசுதான். இந்திய குடியரசில் தமிழ்நாடு ஓர் உறுப்பு நாடு. 75 ஆண்டுகள் தமிழ்நாட்டு நீதிமன்றத்தில் தமிழ் ஆட்சி இல்லை என்றால் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் இங்கிலீஷ்காரன் ஆட்சியா? என்ன கொடுமை! விளம்பர பலகையில் இங்கிலீஷு, இந்தி எல்லாம் தமிழ்நாட்டின் தேர்வில் அணி செய்கின்றன. தமிழை தேட வேண்டி இருக்கின்றது. முழுமையாக விளம்பர பலகையில் தமிழ் நிலை கொள்ள வேண்டும். இவையெல்லாம் நடைமுறைக்கு வந்தால் மட்டுமே தமிழ் ஆட்சி மொழியாக எண்ணப்படும். வெறும் கண் துடைப்பிற்காக தமிழ் வாழ்க என்பதால் ஒரு பயனும் விளையாது. தமிழ் இறையாண்மைக்கான பணியை முன்னெடுப்பதே தமிழ் விடுதலை ஆகும்.
தமிழர் சமூகம் ஒன்றுபட தேவையை உணர்த்தும், தமிழ் தேசிய விடுதலை உணர்வை விதைக்கும் என்ற உண்மையான அரசியல் உத்தியோடு களத்திற்கு புதிய அணி தமிழ் விடுதலை இயக்கம் எனும் முகவரி ஏந்தி தமிழர் நெஞ்சங்களில் ஊன்றி நிற்கிறது. தமிழ் துறைதோறும் செழித்து வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு உணர்ந்து நிற்கும் தமிழர் அனைவரும் தமிழ் விடுதலை இயக்கத்திற்கு வருமாறு அன்புடன் அழைப்பு விடுக்கப்படுகிறது. இவ்வாறு வருகிற தமிழர் அனைவரும் ஜாதி கடந்து, மதம் கடந்து, அரசியல் கடந்து, தன்முனைப்பு கடந்து, விளம்பர வெறி கடந்து வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுவது குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, மீண்டும் இதுபோன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.